அரசியல் நிர்வாகிகள் பங்கேற்ற சுயசக்தி விருதுகள் விழா பெண்களின் தொழில் மற்றும் சமூக பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பெண்களின் தைரியம், பொறுமை மற்றும் தொழில் முனைவோர்களின் திறமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் விதமாக ஆண்டுதோறும் சுயசக்தி விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டுக்கான விருது விழா நிகழ்ச்சி சென்னை சேத்துப்பட்டில் நடைபெற்றது. இந்த விழாவை கோலாகலமாக நடத்தியது பிராண்ட் அவதார் நிறுவனம். இதில் பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த விழாவில் அமைச்சர்கள் ராஜ்மோகன், மரிய வில்சன், சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி, நடிகர் சூரி, நடிகை ஊர்வசி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணிக்கு அரசியல் களத்தில் இன்ஸ்பிரேஷன் பெண்மணி எனும் விருது வழங்கப்பட்டது. விருதினை பெற்றுக்கொண்டு மேடையில் பேசிய சௌமியா அன்புமணி, என்னிடம் பலரும் நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே அரசியலில் இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். என் வீடு முழுவதுமாக அரசியல்தான் உள்ளது. எப்போதும் எங்கள் வீட்டில் அரசியல் பற்றி தான் பேசுவோம். முன்பெல்லாம் கிராமங்களில் பாம்பு கடியால் நிறைய பேர் இறப்பார்கள். அந்த இறப்புகளை தடுக்க உடனடி சிகிச்சை அளிக்க திட்டமிட்டு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் மூலமாக எனது கணவர் அன்புமணி அவசர தேவைக்கான 108 ஆம்புலன்ஸ் திட்டத்தை அறிமுகம் செய்தார். அதே போன்று சுகாதார நிலையங்களில் பாம்பு கடி மருந்துகளை பதப்படுத்தி வைக்க குளிர்சாதன பெட்டி தேவைப்பட்டது. ஆனால் அவை பழுதாகும் போது சரி செய்ய போதுமான நிதி சுகாதார நிலையங்களில் இருக்காது என்று கோரிக்கை எழுந்தது. அப்போது அமைச்சராக இருந்த என் கணவர் அன்புமணி சுகாதார நிலையங்களுக்கு என்று தனியாக மத்திய அரசு நிதி உதவி ஒதுக்க வழிவகை செய்தார். வீட்டில் எப்போதும் அரசியல் இருந்தாலும் நான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான் அரசியலுக்குள் வந்தேன். நான் கடினமாக உழைத்திருக்கிறேன். தேர்தலின் போது தருமபுரியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்திருக்கிறேன். 2024 இருந்து இப்போது வரை மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர். என்னை மக்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துள்ளதாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் மக்கள்தான். நான் அரசியலில் இருப்பதற்கு முழு ஒத்துழைப்பு என்னுடைய குடும்பத்திலும் உள்ளது என்றார். மேலும் விருது பெற்ற பெண்களின் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகள், முதலீடுகள் திரட்டுதல் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி அவர்களின் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல பிரம்மாண்ட அவதார் நிறுவனம் தொடர்ந்து துணை நிற்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டே இது போன்ற செயல்பாடுகளின் அடையாளமாக கருதப்படுகிறது.